இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் கொஞ்சம் விசித்திரமானது. நம்ம மண்டைக்குள்ள இருக்கிற அந்த மூளை இருக்கே, அது நம்மள வச்சு என்னவெல்லாம் விளையாட்டு காட்டு தெரியுமா? இன்னைக்கு சைக்காலஜி ஃபேக்ட்ஸ்ல ஒரு 5 ஃபேக்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, தூக்கத்துல வர்ற அந்த திடுக்கு, ஹைப் ஸ்னீக் ஜெர்க்குன்னு சொல்லுவாங்க. நம்மள நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இருக்கும். நல்லா அசந்து தூங்கிட்டு இருப்போம், திடீர்னு ஏதோ மலையில இருந்து கீழே விழுகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கை கால உதறிட்டு முழிப்போம். இதுக்கு சைக்காலஜில ஹைப் ஜெனிக் ஜோக் அப்படின்னு பேரு. இது ஏன் தெரியுமா நடக்குது? நாம ரொம்ப டயர்டா இருக்கும் போது நம்ம இதயம் ரொம்ப மெதுவா துடிக்க ஆரம்பிக்கும். அப்ப நம்ம மூளை என்னாச்சு, ஒருவேளை நம்ம செத்துட்டோமா அப்படின்னு பயந்து போய் நம்ம உசுரோட தான் இருக்கோமான்னு செக் பண்ண ஒரு குட்டி ஷாக் கொடுக்குமா. அதுதான் அந்த திடுக்குன்னு வர்றது. செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா, ஏன் நாம லவ்ல விழுகிறோம்? இந்த 4 minute ரூல். யாரையாவது பார்த்த உடனே ஐயோ இவங்க மேல எனக்கு லவ் வந்துருச்சோ அப்படின்னு தோணும். சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தரை நமக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு முடிவு பண்ண நம்ம மூளைக்கு வெறும் 4 நிமிஷம் தான் ஆகுமா. நீங்க என்ன பேசுறீங்கிறத விட உங்களோட பாடி லாங்குவேஜ் தான் 55% வேலையை முடிச்சிருமா. அதனாலதான் சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன். தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா, ஒரு பாட்டு கேட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பாட்டு மண்டைக்குள்ளேயே ஓடிட்டு இருக்கும். அதுதான் ஏர் வார்ம்ஸ். சில நேரம் ஒரு மொக்க பாட்டு நம்ம மண்டைக்குள்ள லூப்ல ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம பாட்டை நிப்பாட்ட நினைச்சாலும் நிக்காது. இதை ஏர் வார்ம்னு சொல்லுவாங்க. இதுல இருந்து தப்பிக்க ஒரு ஈஸியான வழி இருக்கு தெரியுமா? அந்த பாட்டோட கடைசி வரியை மட்டும் ஒரு வாட்டி பாடி முடிச்சிருங்க. ஏன்னா நம்ம மூளைக்கு ஒரு விஷயத்த அறகுறையா விடுறது பிடிக்காது. அதுக்கு பேரு ஜெய்கார்னிக் எஃபெக்ட். அதை முடிச்சுட்டா அது பாட்டுக்கு அமைதியாயிடும். ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா, சைக்காலஜி ஆஃப் மணி. காசு கொடுத்தா மட்டும் போதுமா? நம்ம ஒரு பொருளை வாங்கும் போது அதுக்கு காசா எண்ணி கொடுக்கும் போது வர்ற அந்த ஒரு வலி இருக்கே, அதாவது பிசிக்கலா நம்ம கையில இருந்து கொடுக்கும் போது, அதுவே கிரெடிட் கார்டுலயோ இல்ல போன்பேலயோ பண்ணும் போது வராது. ஏன்னா பிசிக்கலா காசு கொடுக்கும் போது நம்ம மூளையில இருக்கிற வலிக்கான பகுதி வேலை செய்யுமா. அதனாலதான் ஆன்லைன் ஷாப்பிங்ல நாம தெரியாமையே அதிகமா செலவு பண்ணிடுறோம். இனிமே செலவு பண்ணும்போது கொஞ்சம் யோசிச்சுதான் பண்ணணும். புத்திசாலிகளுக்கு ஏன் நண்பர்கள் கம்மியா இருக்காங்க? உங்களுக்கு நண்பர்கள் ரொம்ப கம்மியா இருந்தாங்கன்னா கவலைப்படாதீங்க. சைக்காலஜி படி ஒருத்தர் எவ்வளவுக்கு எவ்வளவு புத்திசாலியா இருக்கிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளோ அவர் யார் நண்பரா ஏத்துக்கலாம்னு ரொம்ப யோசிப்பாராம். அவங்க உலகம் ரொம்ப சின்னதா தான் இருக்கும், ஆனா அதுல இருக்கிறவங்க ரொம்ப குவாலிட்டியா இருப்பாங்க. இதெல்லாம் கேட்கும்போது அட ஆமா இல்ல, எனக்கும் இப்படிதான் தோணுது அப்படின்னு உங்களுக்கு எந்த விஷயம் ஆச்சரியமா இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.